பதிவுல ராதா வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்சானாவுக்கு திரும்ப போயிருக்காங்க. அங்க கிருஷ்ணர் உட்கார்ந்து இருக்காரு. அது வரைக்கும் போன பதிவுல பாத்திருந்தோம். இந்த பதிவுல கிருஷ்ணர் தன்னை எப்படி வர்சானாவில அறிமுகப்படுத்திக்கிறாரு, அதுக்கப்புறம் நடந்த கதைய பார்க்கலாம். ராதா நடந்ததை சொல்ல முயற்சி செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு பாதிதான் நினைவு இருந்தது இல்லையா. உடனே ராதாவோட தாய், கிருஷ்ணரே நீங்களே சொல்லுங்களேன் என்ன நடந்ததுன்னு, ராதா தான் மறந்துட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுதாமா நானும் சொல்ல வரேன், ஆனா எங்க என்ன விடுறாங்க. சரி நீங்க எல்லாரும் நடந்ததை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ராதா மயங்கி கீழே விழுந்துட்டாங்க பயத்துல. உடனே கம்ச வீரர்கள் அவங்கள சிறைப்பிடிக்கிறதுக்காக சூழ்ந்துட்டாங்க. நான் அந்த இடத்துல போய் அவங்க கூட யுத்தம் செஞ்சு பயங்கரமா சண்டை போட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்க பொண்ணு அங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராதா, அப்படியா, அப்படி நான் போயிருந்தா எனக்கு முன்னாடி நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ராதா அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் சொல்றத நம்புங்க, இவரு பொய் சொல்றாரு, மாய வார்த்தைகளால நம்மள மயக்குறாரு, அத்தோட இவர் கொஞ்சம் புத்தியும் சரியில்லை அப்படின்னு சொல்லி சைகை காட்டுறாங்க. உடனே ராதாவோட தாய், அப்படிலாம் சொல்லக்கூடாது ராதான்னு சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர் அதுக்கு எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே விருஷ்பானு கிருஷ்ணர் கிட்ட, கவலைப்படாதீங்க, அவ கொஞ்சம் பயந்துட்டா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறா, ஆனா நீ பண்ண உதவிக்கு உனக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராதா அவங்க சொன்னதை யாரும் நம்பாதனால கோச்சிட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. விருஷ்பானு கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, நீ என்னோட மகளை காப்பாத்தி எனக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்க, ஆனா உன்னோட அறிமுகம் எதுவும் இல்லையே, நீ எங்க இருந்து வந்திருக்க, உன்னோட தகப்பன் யாரு அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துக்கு போக நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் நான் வந்திருக்கேன். என்னோட வருகைக்காக ரொம்பவும் பொறுமையா காத்திருந்தவங்களோட புதல்வன் தான் நானு, ஆனா அவனே எதிரில வந்து நின்னாலும் அவங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லி புதிரா பேசுறாரு. விருஷ்பானு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே கிருஷ்ணர், நான் இன்னும் யாருன்னு சொல்லவே இல்லையே, உங்களோட புதல்வி இந்த உலகத்தோட அழக ரசிச்சதுக்கு முதலா காரணமா இருந்தவன் தான் நானு. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிரகப்பிரவேசத்தாலதான் அவங்களுக்கு கண் பார்வை கிடைச்சதுன்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே விருஷ்பானு ரொம்பவே சந்தோஷமா, ஆமா அந்த நிகழ்வு மறக்க முடியாது, உன்னையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி. உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, ஆமா நான் நந்தகோபர் யசோதா தாயோட புதல்வன் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு விருஷ்பானுவோட பாதங்கள்ல விழுந்து வணங்குறாரு. உடனே ராதா ரொம்பவே ஆச்சரியமா, கிருஷ்ணரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணருக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வந்துருது. உடனே ராதா கிட்ட போய், ஏதாவது சொன்னியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ராதா, நீ ஒரு மாயவன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல இங்க கிருஷ்ணர் யாரு, எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற விவரம் எல்லாம் கம்சனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. காராகிரகத்துல அரச விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உடனே தேவகியும் வசுதேவரும் யோசிக்கிறாங்க, சிறையில இருக்க நமக்கு எதுக்காக ராஜ விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கு, இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. கம்சன் உள்ள வராரு, அவங்கள பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க, சிறையில இருந்தா என்ன, நீங்களும் ராஜவம்சம் தானே, ராஜ குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நிகழப்போகுதுன்னா இந்த மாதிரி விருந்து சாப்பிட்றதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கம்சன் தேவகிக்கு இனிப்பு ஊட்ட போறாரு. தேவகி அவரை திரும்பி கூட பார்க்கல. உடனே கம்சன் சொல்றாரு, என்ன சகோதரி, நீ இன்னும் நடந்ததையெல்லாம் மறக்கலன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு வந்தா நீ என்ன பார்க்க கூட மாட்டேன்றிய, சரி விடு, அந்த நல்ல செய்தி என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னோட 8வது வாரிசு, அதாவது என்னோட காலன் எங்க இருக்கா அப்படிங்கிற செய்தி எனக்கு கிடைச்சிருச்சு. கோகுலவாசியாமே அவன், நந்தகோபர் யசோதாவோட புதல்வன், சரிதானே வசுதேவரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சங்கடமா இருக்கா, என்னோட பல ஆண்டு கால முயற்சிக்கு ஒரு தக்க பலன் கிடைச்சிருக்கு. உன்னோட சகோதரன் அசரீரி வாக்கையே பொய்யாக்கி காட்டுவேன். இந்த கையாலேயே உன்னோட புதல்வனை நான் அழிப்பேன். உன்னோட புதல்வனோட சாவை நேர்ல பாக்குறதுக்கு சித்தமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே தேவகி ரொம்பவே கோவமா, நில் கம்சனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கம்சன், என்னது கம்சனா, தமையன்ற பேரு மறந்துருச்சா அப்படின்னு கேக்குறாரு. உடனே தேவகி, அந்த சொல்லெல்லாம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இந்த அகில வாழ்வை நீ பிரிய போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுத்த இனிப்பை மறுபடியும் அவருக்கே கொடுக்கறாங்க. இந்த இனிப்பை சாப்பிட்டு உன்னோட மரணத்தை வரவேற்க தயாராயிரு, இன்னொரு வாட்டி நீங்க வரப்போறது இல்லைல்ல, ஏன்னா என்னோட புதல்வன் கண்டிப்பா உன்னை சிதைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கம்சனும் அங்கிருந்து கோபமா கிளம்பிடுறாரு. அதே சமயத்துல இங்க விருஷ்பானு கிருஷ்ணர் கிட்ட, நீ என்னோட நெருங்கிய நண்பரான நந்தனோட புதல்வன், நீ ஏன் இதை முதல்ல சொல்லல அப்படின்னு கேக்குறாரு. உடனே கிருஷ்ணர், நான் எப்படி சொல்லுவேன், நான் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு கள்வன், மாயவன், கபடதாரி இப்படி எல்லாம் பேர் வச்சுட்டாங்க,
என்னை எங்க பேச விட்டாங்க உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற சமயத்துல அந்த குயவர் அங்க வராரு. விஷ்பானுவுக்கு ரொம்பவே நன்றி சொல்றாரு. நீங்க கம்ச மகாராஜா கிட்ட என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த தண்டனையிலிருந்து எங்களை முழுமையா விலக்கி வச்சுட்டாரு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி விஷ்பானு கிட்ட பேசுறாரு. உடனே விஷ்பானு மனசுல அந்த பாலகனை ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாரு போல அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. உடனே கிருஷ்ணர் அதுக்கு சொல்றாரு, ஒரு வகையில கம்ச மகாராஜா பாராட்டுறதுக்கான விஷயத்த தான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி. உடனே ராதாவோட தாய் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாங்க, அதெல்லாம் சரி, நீ வர்சானாவுக்கு வந்த காரணத்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. உடனே கிருஷ்ணர் அவங்க கிட்ட நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி விஷ்பானு கிட்ட ஒரு மடல் ஒண்ணு கொடுக்குறாரு. இதை என்னோட தந்தை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு, இதை நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இப்போ ராதாவோட தாய் அவரை தடுக்கிறாங்க. இது நல்லது கிடையாது, வந்துட்டு விருந்து சாப்பிடாம போனா எப்படி, கண்டிப்பா விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர், அது முடியாது, என்னோட தாய் நான் வர வரைக்கும் சாப்பிடாம எனக்காக காத்திருப்பாங்க, தாய பசியோட காக்க வைக்க கூடாது இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே விஷ்பானு, உன்னோட தாய் தந்தைக்கு என்னோட சார்பா நான் வணக்கங்களை தெரிவிச்சேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அங்கிருந்து எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. உடனே கிருஷ்ணர் ராதா கிட்ட, உன்னோட சார்பாவும் நீ வணக்கம் சொன்னேன்னு என் தாய் தந்தை கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே ராதா சட்டுன்னு கோவப்பட்டு போறாங்க. உடனே கிருஷ்ணர் ராதா கிட்ட, கோபம் பயம் ரெண்டுமே நல்லது கிடையாது, இந்த ரெண்டுத்தையும் விலக்கி வைக்க முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ராதாவும் உள்ள போயிடுறாங்க. திரும்பவும் ராதாவுக்கு குழல் ஓசை கேக்குது. இன்னைக்கு எப்படியாவது அந்த குழலை இசைக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓசை வந்த திசை நோக்கி ஓடுறாங்க. அங்க கிருஷ்ணர் குழல் இசைச்சுட்டே முன்னேறிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்து ராதா யாருன்னு தெரியாம அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அத்தோட இந்த பதிவு முடிவடையுது. அடுத்த பதிவுல கம்சன் கிருஷ்ணரை கொல்றதுக்காக மறுபடியும் புது திட்டம் ஒண்ணு தீட்டுறாரு. அந்த கதையை அடுத்த பதிவுல பார்க்கலாம்.